Blessing on the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may eat in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரிதத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalm chapter 84 verse 1 to 12. சங்கீதம் 84 அதிகாரம் 1 முதல் 12 வரை. வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். To the chief musicians upon the Gittite psalms for the sons of the Kara, how amiable are they and tabernacles, O Lord of the hosts. வசனம் 2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனையை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. My soul longeth, yea, even fainteth for the courts of the Lord. My heart and my flesh
carried out for the live God. வசனம் 3. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களின் அண்டையில் அடைக்கலமானேன். குருவிக்கு வீடும் திகைலன் குருவிக்கு தன் குஞ்சுகளையே வைக்கும் கூடாரமும் கிடைத்தது. He the sparrow hid and found an house, and the slaver has nest and father herself, where she may live. Hearing even any altars, O Lord of the host, my kings and my gods. வசனம் 4. உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். சேலா. Blessed are they that dwell in this house, they will and be still praising thee. சேலா. வசனம் 5. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவையான வழியை கொண்டு இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். Blessed is the man whose strength is in thee, in the whose heart has this way of them. வசனம் 6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடத்த அதை நீரூற்று ஆக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களையும் நிரப்பும். Whose passing there throughout this valley of the Baca make it will the rain also filleth the fools. வசனம் 7. அவர்கள் பலத்தின் மேலும் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுகிறார்கள். They go from one strength to the strength, every one of them in the Zion approach before God. வசனம் 8. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தையே கேளும், யாக்கோபின் தேவனே செவி கொடும். சேலா. O Lord God of the host, hear my prayer, give ear, O God of the Jacob. சேலா. வசனம் 9. எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், நீரே அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தையே பாரும். Behold, O God, your shield, and look upon the face of any nature. வசனம் 10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களையே சொல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாயமின் கூடாரங்களிலே வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். For a days in these courts is better than a thousands. I hear and return be a doorkeeper in this house of my God, then chew the devil in the tents of the wickedness. வசனம் 11. தேவனாகிய கர்த்தர் சூரியனையும் கேடகமானார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். For this Lord God is the sun and the shield. The Lord will give grace and glory. No good things I will he withhold from them that work uprightly. வசனம் 12. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். O Lord of the host, and blessed is the man that trusteth in thee.